நீ தொட்டிருக்கும் இந்த அதிர்ஷ்ட எண்ணுக்கு பிரபஞ்சத்தில் தனி அதிர்வு உள்ளது. ஒவ்வொரு எண்ணும் ஒருவித சக்தியை தாங்கிக் கொண்டு இருக்கின்றது. சில எண்கள் செல்வத்தை தரும், சில எண்கள் ஒற்றுமையை தரும், சில எண்கள் சுகத்தை கொடுக்கும், சில எண்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இப்படி நீ தொட்டிருக்கக்கூடிய இந்த 6 எண்களினுடைய கூட்டுத்தொகை உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டத்தை இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக மாறிவிட்டது. விதியின் மாற்றம் நடக்கும் நேரம் இது. பல ஆண்டுகளாக சிக்கி திரிந்த பிரச்சனைகள் திடீரென மாயமாகும், கரைந்துவிடும். எதிலாவது நீ காத்திருந்திருப்பாய். அந்த காத்திருந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் கை நழுவப்பட்டதால் கவலையோடு இருந்தாய். இப்பொழுது அந்த சந்தர்ப்பம் உன்னை தேடி வந்து உனக்கு வெற்றியை பெற்று தரும். மனதில் இருந்த சோர்வுகள் உடலிலேயும் சேர்த்து சோர்வை ஏற்படுத்தியது. இந்த மனச்சோர்வும் உடல் சோர்வும் உன்னை பலமிழந்தது போல வெளி உலகிற்கு காண்பித்து கொண்டிருந்தது. இப்பொழுது முழு ஆற்றலையும் புது சக்தியையும் உன்னுடைய உடலும் மனமும் பெற்று சொல்ல முடியாத விஷயங்களை எல்லாம் நீ செய்து காட்டக்கூடிய அளவிற்கு துணிச்சலையும் தைரியத்தையும் ஆற்றலையும் சக்தியையும் பெற்று விளங்கிடுவாய். நீண்ட நாளாக பேசாமல் இருந்த உறவுகள் இப்பொழுது உன்னோடு இணைந்து கைகோர்த்து மகிழ்ச்சியை கொண்டாட தானாக வருவார்கள். எதிர்பாராதவர்கின்ற செல்வமும் சந்தோஷமும் நல்ல விஷயங்களும் உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் அமையும். இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் நான் அனுப்பி இருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட எண். திடீர் அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுது வரும், எப்படி வரும் என்பது தெரியாது. ஆனால் இறைவனுடைய அருள் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையையே அது மாற்றிவிடும் அல்லவா? அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை தான் இன்றைய தினத்தில் நான் உனக்கு கொடுக்க விரும்பி அதை நீ பெற்றும் இருக்கின்றாய். உன்னுடைய வெற்றி கதவுகளை திறக்கும் சாவி உன் கரத்தில் கிடைத்தது. உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்கின்ற பயமெல்லாம் இனி உனக்கு தேவையற்றது. தீபம் போல மிளிரும் இருள் சூழ்ந்த உன் பாதை இனி வெளிச்சத்தின் பக்கம் திரும்பும். சங்கிலி போல முறிந்த உறவுகளை எல்லாம் இப்பொழுது இந்த எண் இணைத்து விடும். ஒரு பறவையைப் போல நீ இருக்க வேண்டியவன் உன்னை சிறையில் இருந்து இப்பொழுது விடுதலை செய்து வானில் உயர பறக்க வைக்கப் போகின்றேன். சுதந்திரமாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழலாம். ஏதோ ஒரு விஷயத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு கட்டுக்குள் வாழ்ந்தது போல பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அடங்கி இருப்பது போல உனக்கு ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது உனக்கான முடிவுகளை நீயே ஆகட்டும், உனக்கான விஷயங்களை நீயே செய்து கொள்வதாகட்டும், யாரையும் சார்ந்திருக்காமல் உன் நன்மைகளை நீ இனி விரைவாக பெறுவாய். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு வளத்தை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். என்னுடைய அருளின் அடையாளம் இது. வானை தொடக்கூடிய அளவிற்கு நீ உயர்ந்து நிற்கப் போகின்றாய். உன் கண்ணீர் எல்லாமே புன்னகையாய் மாறும். உன் பலங்கள் எல்லாமே வலிமையாக மாறும். உன் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறிவிடும். முருகனுடைய அருள் கிடைத்தால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்கலாம் என்பதை உன்னை பார்த்து பிறர் உணரக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் வளத்தை நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். முருகனை வணங்கினால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்குமா என்று உன்னை பார்த்து பிறர் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில், ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நீ முன்னுதாரணமாக திகழப் போகின்றாய். என் மீதான பக்தி உனக்கு அதிகமாகும். உன் மனதின் வலிமை பெருகும். உடலின் ஆரோக்கியம் மேம்படும். சிக்கல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த சிங்கார வேலன் அத்தனை சிக்கல்களையும் அறுத்தெறிந்து விடுவேன். கவலை கொள்ளாதே. அதிர்ஷ்டமினி உன் பக்கம். நல்லது நடக்கும்.